பாலிவுட் நடிகர்களின் சம்பளம் மிக அதிக அளவில் இருப்பது அனைவரும் அறிந்ததே. ஏனெனில் ஹிந்தி படங்கள் இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் வெளியாவது மட்டுமின்றி ஷாருக் கான், சல்மான் கான் மற்றும் அமீர் கான் படங்கள் உலக அளவிலும் மாபெரும் வசூலை குவித்து வருகிறது. எனவேதான் ஒரு படத்திற்கு சல்மான் கான் 60 கோடியும், அக்ஷய்குமார் 50 கோடியும், அமீர் கான் 45 கோடியும், ஹிருத்திக் ரோஷன் 30 கோடியும் வாங்குகின்றனர். இந்நிலையில் அக்ஷய்குமார் திடீரென தனது சம்பள முறையை மாற்றியுள்ளார். ஒரு படத்திற்கு இவ்வளவு என்று பிக்ஸ் செய்வதற்கு பதிலாக நாள் ஒன்றுக்கு 1 கோடி என்று சம்பளம் நிர்ணயம் செய்துள்ளாராம். காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை தன்னை வைத்து எவ்வளவு காட்சிகள் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் என்றும், ஆனால் ஒரு நாளுக்கு 1 கோடி சம்பளம் வேண்டும் என்றும் கரார் காட்டுகின்றாராம். இந்நிலையில் தற்போது அவர் நடித்து வரும் ஜாலி LLP 2ஆம் பாகத்தில் கோர்ட் காட்சிகள் அதிகம் இருப்பதால் அக்ஷய்குமார் கிட்டத்தட்ட 100 நாட்கள் நடிக்க வேண்டியுள்ளதாகவும், இதனால் அவரது சம்பளம் 100 கோடி ஆகும் என்றும் கூறப்படுகிறது. அப்படியானால் ரஜினிகாந்தின் 2.0 படத்தில் வில்லனாக நடித்து வரும் அக்ஷய்குமாருக்கு எவ்வளவு கோடி கிடைக்கும் என்பதை நீங்களே கணக்கு போட்டு பார்த்து கொள்ளுங்கள். மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.